கெட்டிமலம் சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மகேஷ் அவரே அவருக்கு ஒரு நிக்நேம் வச்சுக்கிட்டு அதை அஞ்சலியை கூப்பிட சொல்லி அஞ்சலி அந்த கூப்பிட்டதுமே என்ன சொல்கிறாருன்னா, அப்போ என்னை பார்த்தா உனக்கு மங்கி மாதிரி தெரியுதா அப்படின்னு அவரே வேறு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் அஞ்சலிக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும். அப்போ மகேஷ் சொல்கிறாங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்னென்னமோ பேர் வைக்கிற, என்னை பார்த்தா மட்டும் உனக்கு மங்கி மாதிரி தெரியுதா, நீ என்கிட்ட இவ்வளோ விஷயத்தை மறைச்சிருக்க, நீ கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னதுமே, என்னது பனிஷ்மெண்ட்டா, என்ன சொல்கிறீங்க நீங்கள், நான் என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு மகேஷ் ஆமாம், உன்னோட பாஸ்டெல்லாம் நீ என்கிட்ட சொல்லலைல்ல, நீ என்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த மறைச்சிருக்க, உனக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது, எல்லாருக்கும் நிக்நேம் வைக்கிற அப்படின்ற விஷயமே எனக்கு இப்போ தான் தெரியும், அதுவும் யாரோ ஒரு 3வது மனுஷங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸை சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது, அப்போ நீ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டு தானே, அப்போ கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, நான் சொல்கிறத நீ பண்ணி தான் ஆகணும், நீல் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீல் டவுனா அப்படின்னு கேட்க, ஆமாம் நீல் டவுன் அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. உடனே அஞ்சலி பயந்துக்கிட்டு முட்டி போடுறாங்க. முட்டி போட்டதுமே கையை மேலே தூக்க சொல்லி சொல்கிறாங்க. அஞ்சலியும் கையை மேலே தூக்குறாங்க. அப்போது மகேஷ் அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பார். இங்கே பாரு, நீ பண்ணது தப்பு, எனக்கு உன்னை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும், நீ மறைச்சிட்ட அப்படின்னு சொல்ல, இல்லைங்க எனக்கு மறைக்கணும்லாம் கிடையாது, அது ஒரு சாதாரண விஷயம், அதையே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்லாம் சொல்ல, அதெல்லாம் கிடையாது, நான் எதையும் கேட்குற மாதிரி இல்லை, நீ தப்பு பண்ணிட்ட, நீ சொல்லி இருக்கணும் அப்படின்னு அதை பற்றியே பேசி 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 அஞ்சலியை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாரு. அஞ்சலி ஒரு ஸ்டேஜில் அவங்களால முட்டி போட முடியாமல் அப்படியே விழுந்துருவாங்க தரையில் மயங்கி. உடனே மகேஷ் திரும்ப ஓடி அஞ்சலி, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும், ஏன் இப்படி பண்ணுற, எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சலியால் சுத்தமாக முடியாது, அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. அப்போது அப்படியே மகேஷ் அவர் பாட்டுக்கு பேசிட்டு அவர் ஒரு பாட்டை பாடிக்கிட்டு அப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இடையில மகேஷ் அவருக்கு சின்ன வயசில் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்த ஞாபகம் எல்லாம் வருது. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே அஞ்சலி பக்கத்துலேயே படுத்து உட்காந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் பார்க்கும்போது மகேஷ் அஞ்சலி காலுக்கு ஒத்தடம் கொடுத்துட்ருப்பாரு ஐஸ் பேக் வச்சு. அப்போது அஞ்சலி எந்திரிச்சு மகேஷை பார்த்ததுமே பயங்கரமாக பயப்படுறாங்க. அவர் நைட் அந்த மாதிரி பண்ணதை நினச்சி ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அப்படியே தூரமாக போயிட்டே இருக்காங்க. மகேஷ் ஏன் அஞ்சலி என்னை பார்த்து இப்படி பயப்படுறேன், நான் உனக்கு ஐஸ் பேக்காக வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அஞ்சலி பயந்துக்கிட்டு பின்னாடியே போவாங்க. அப்போது மகேஷ் உடனே திரும்பவும் ட்ராமா பண்ணிட்டாரு. இங்கே பாரு அஞ்சலி, என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு ட்ராமா பண்ணி, நான் பண்ண தப்பு தப்பு அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டு அவரே சாரி கேட்குறாரு. இருந்தாலும் அஞ்சலி மைண்டு பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிருக்கும். அவர் போயிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு கொடுக்குறது அப்படிலாம் பண்ணாலும் அஞ்சலியோட மைண்ட் அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா மறுநாள் என்ன பண்ணுறாருன்னா, மகேஷ் அஞ்சலியை ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லி பாத்ரூம்குள்ளே அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் அஞ்சலி உள்ளே சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா மகேஷ் என்ன பண்ணுறாருன்னா, அஞ்சலியோட மொபைல் எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்க்கும்போது அதில் கவினுக்கு நிறைய மெசேஜ் அஞ்சலி அனுப்பியிருப்பாங்க. அந்த மெசேஜெலாம் பார்த்துட்டு, இந்த ஒரே நம்பருக்கு இவ்வளோ மெசேஜ் போயிருக்கே, அப்போ இது யாராக இருக்கும், நாம் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, அஞ்சலி வரத்துக்கு முன்னாடி முதல்ல இந்த மெசேஜ் மொத்தத்தையும் நாம் நம்மளோட நம்பருக்கு சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மொத்த மெசேஜே அவரோட நம்பருக்கு சென்ட் பண்ணிக்கிறாரு. சென்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு அஞ்சலி பாத்ரூம் விட்டு வெளியில் வராங்க. வந்ததுமே அஞ்சலி வரத்துக்கு முன்னாடியே மொபைல் எல்லாம் சாதாரணமாக வச்சுட்டு யாருக்கிட்டையோ பேசுகிற மாதிரி ஃபோனில் பேசுகிற மாதிரி பேசிட்டு என்ன பண்ணுறாருன்னா, சரி அஞ்சலி நீ ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வெளியில் வராரு. டக்குன்னு ஓப்பன் பண்ணி ஒரு மெசேஜ் பார்க்குறாரு. குட் மார்னிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அதை மட்டும் பார்த்துட்டு, இது யாராக இருக்கும், இவ்வளோ மெசேஜ் ஒருத்தருக்கே பண்ணியிருக்காளே அப்படின்னு ரொம்ப கோவம் வந்துடும் அவருக்கு. அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறாரு மகேஷ். ஆஃபீஸுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, என்னவா இருக்கும் அப்படின்னு இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் துளசி என்ன பண்ணுறாங்கன்னா, தெரியாமல் ஒரு ஃபைலை வெற்றியோட வீட்டில் வச்சுட்டு வந்துடுவாங்க. அதனால வெற்றி மறுநாள் காலையில் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு துளசிக்கு கால் பண்ணுறாங்க, ஏங்க நீங்கள் ஃபைலை எங்கேயோ வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு துளசி ஐயோ கடவுளே, திரும்பவும் நாம் அங்கே போகணுமா, நம்ம தலையெழுத்து ஏன்டா இப்படி இருக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப சலிப்பாகவே அவங்க வீட்டுக்கு வராங்க. துளசி வர்றது ஒவ்வொரு முறையும் வெற்றிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனால் இந்த முறை துளசி வீட்டுக்கு வரும்போது வெற்றியோட பாட்டி இருப்பாங்க. அப்போ துளசிக்கிட்ட ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டதுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆமாம் உனக்கு என்னம்மா வயசு அப்படின்னு கேட்டதுமே அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இருந்தாலும் வயசை சொல்லிடுவாங்க, 32 அப்படின்னு சொன்னதுமே பாட்டி யோசிக்கிறாங்க, ஐயோ இவ்வளோ வயசு வரைக்கும் ஒரு பொண்ணை வீட்டில் வச்சுருக்காங்களே, இவங்க அம்மா அப்பா என்னதான் பண்ணுறாங்க,
ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு பாட்டி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா துளசி அந்த ஃபைலை வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுவாங்க. இங்கே மகேஷ் வந்து அஞ்சலி பற்றி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது யாராக இருக்கும், என்ன இவ்வளோ மெசேஜ் அனுப்பியிருப்பா, எப்படி என்னவா இருக்கும், அவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது இருக்குமோ அப்படின்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, நம்மளே வந்து ரொம்பலாம் சந்தேகப்படக்கூடாது, என்னதான் அதில் இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம் அப்படின்னு எல்லா வாய்ஸ் மெசேஜும் கேட்குறாங்க. நார்மலாக முதல்ல வந்து ஹாய் குட் மார்னிங், ஏன் என்கிட்ட வந்து பேச மாட்டேற, ஏன் என் நம்பருக்கு ரிப்ளை பண்ண மாட்டேற அப்படின்னு நிறைய வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் மெசேஜை வந்து மகேஷ் கேட்குறாரு. நீ சொன்னதானே நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், இல்லைன்னா இந்த கல்யாணத்துக்கு நான் வந்து சம்மதிச்சிருக்கவே மாட்டேன், இந்த கல்யாணத்தை நான் பண்ணியிருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டிருப்பாங்க. இதை கேட்டதுமே மகேஷ் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு. என்ன இவ, அப்போ அவன் சொன்னதுனால தான் இவ என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்போ இல்லைன்னா அஞ்சலி என்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாளா, அப்போ என் மேலே வந்து அவளுக்கு எந்த காதலும் இல்லையா, என்னை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலையா, இவன் சொன்னாங்க அப்படின்றதுனால தான் வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.